கடைசி பக்கம். அத்தியாயம் 6. வடக்கில் அரும்பாக்கம், மேற்கில் வடபழனி, தெற்கில் நுங்கம்பாக்கம், கிழக்கில் சேத்துப்பட்டு மற்றும் எழும்பூர். ஒருவேளை நீங்கள் சென்னை வாசி என்றால் நான் எந்த ஊரை சொல்கிறேன் என்று கண்டுபிடித்திருப்பீர்கள். ஆம், அதே ஊர்தான், அமிஞ்சக்கரை. கூவம் நதிக்கரையில் அமைந்துள்ள ஊர். கரையில் அமைந்த ஊர் என்பது கரை அமைந்த ஊராகி, அது அமைந்த கரையாகி நம் சென்னை மக்களின் மொழிப்புலமை காரணமாக அமிஞ்சக்கரையானது. ஆனால் இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லாத தகவல்கள். தேவைப்படும் தகவல் 1940 இங்கே பிறந்தவர் குரியன் ஜோசப். அவருக்கு 1980களில் பிறந்த ஒரே மகன்தான் பீட்டர் குரியன் ஜோசப். இந்த பீட்டர் குரியன் ஜோசப் மற்றும் மரியா தம்பதிக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை. இயல்பாகவே அமைந்தகரை என்பது கிறிஸ்தவர்கள் அதிகம் உள்ள பகுதி என்பதால் அந்த பெண் குழந்தை இளம் வயதில் இருந்தே ஜீசஸ் மீது ஏகப்பற்ற பற்றோடு வளர ஆரம்பித்தது. இன்றைய தேதியில் அந்த குழந்தைக்கு 19 வயது ஆகிறது. மடிப்பாக்கத்தில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் விஷுவல் கம்யூனிகேஷன் 2ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் பாருங்கள், இந்த மாதிரி இறைவன் மீது மிகுந்த அன்பு கொண்ட குழந்தைகளை இறைவன் நன்றாக வாழ விடுவதே இல்லை. ஏன் இப்படி சொல்கிறேன் என்பது இந்த அத்தியாயத்தின் கடைசியில் உங்களுக்கே புரியும். அந்த குழந்தைக்கு புனித வேளாங்கண்ணி மாதா ஆலயத்தில் சூட்டப்பட்ட பெயர் வின்சி மேரி குரியன் ஜோசப். பீட்டர் குரியன் ஜோசப் ஒரு அரசு ஊழியர். நெல்சன் மாணிக்கம் சாலையில் உள்ள மாநகராட்சி அலுவலகத்தில் சப் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர். அவரது மனைவி மரியா குடும்ப தலைவி. ஏன் வின்சி மேரி இங்கிருந்து மடிப்பாக்கம் போய் படிக்கிறாள் என்பது இந்த கதைக்கு அவ்வளவாக தேவைப்படாத தகவல். அமைஞ்சகர தகவல் மட்டும் ரொம்ப அவசியமான தகவலாக்கும் என்று என் மனசாட்சி கேட்கவில்லை. நல்ல வேளை. வின்சி மேரி குரியன் ஜோசப், சுருக்கமாக வின்சி. வின்சி இந்த கதையின் கதாநாயகி அல்லது வில்லி. இந்த தொடர்கதைக்கும் வின்சிக்கும் என்ன தொடர்பு என்று யோசிக்க வேண்டிய அவசியமே உங்களுக்கு இல்லை. ஏனெனில் சாராவின் தோழி வின்சி என்று 2வது அத்தியாயத்திலேயே சொல்லிவிட்டேன். அதே வின்சி தான். தனது சித்தி வீட்டில் தங்கி படிக்கும் வின்சியிடம் திடீரென ஐ லவ் யூ வின்சி என்றான் இக்கதையின் நாயகன் விஷால் போன அத்தியாயத்தின் கடைசி வரியில். அப்பாடா, கதை ஒரு வழியா லைவுக்கு திரும்பிடுச்சுடா. நான் சொல்லித்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதில்லை, இருந்தாலும் சொல்லி வைக்கிறேன். ஏற்கனவே விஷால் மீது இம்ப்ரெஸ் ஆகியிருந்த சாரா இந்த காட்சியை கண்டு அதிர்ச்சி அடைந்தாள். வாட்? ஏறத்தாழ கத்தினாள் வின்சி. கத்தாத வின்சி, பிடிக்கலனா ஐ எம் சாரி என்றான் விஷால். சார், என்ன சார் இது என்றாள் சாரா. அது பொறாமையா, ஏமாற்றமா, அதிர்ச்சியா, கெஞ்சலா என்று தெரியாத குரலில். உன் ஃப்ரெண்ட் அதிர்ச்சியில் இருக்கா, நாளைக்கு பதில் சொன்னா போதும். அவகிட்ட எடுத்து சொல்லு சாரா, நான் வரேன். அவர்களின் பதிலுக்கு காத்திராமல் வின்சியின் முகத்தை பார்க்க தைரியம் இல்லாமல் அங்கிருந்து விலகினான் விஷால். சாரா நிஜமாகவே பயங்கர ஏமாற்றமானாள். அவளுக்கு என்ன பேசுவது என்று தெரியவில்லை. சாராவுக்கு இது சுத்தமாக பிடிக்கவில்லை. அவள் விரும்பியது அடுத்தவள் மடியில் விழுந்தால் எப்படி பிடிக்கும்? விஷால் காதல் சொன்னதற்கு வின்சி எப்படி பொறுப்பாக முடியும்? ஆனால் அதை யோசிக்கும் நிலையில் சாரா இல்லை. முகத்தை திருப்பிக் கொண்டு தோழியிடம் சொல்லிக் கொள்ளாமலேயே கிளம்பினாள். அன்றிரவு சாரா தூங்கவே இல்லை. ஏமாற்றம் அவளை வதைத்தது. தற்கொலை செய்து கொள்ளலாமா என்று கூட யோசித்தாள். ஆனால் யாரும் எதிர்பாராத விதமாக
வின்சியும் அன்றிரவு தூங்கவே இல்லை. எப்போது காலையில் விடியும், கல்லூரிக்கு போவோம் என்று இரவு 2 மணிக்கு கடிகாரம் பார்த்து காத்திருக்க ஆரம்பித்தார். 19 வயதில் இந்த அனுபவம் மிகவும் புதிதாக இனிமையாக இருந்தது. சம்பவங்கள் நிறைந்த அந்த நாளில் காலை 6:23க்கு சூரியன் தலை காட்டினான். 2 தோழிகள், ஒருத்தி சோகத்தில் மற்றொருத்தி சந்தோஷத்தில். எப்போதும் வின்சிக்கு அருகில் அமரும் சாரா இன்று திடீரென அவளை விட்டு 2 பெஞ்ச் தள்ளி அமர்ந்தாள். வின்சிக்கு புரியவில்லை. வேண்டுமென்றே அவளும் சாராவின் அருகில் சென்று அமர்ந்தாள். சாரா, சாராவிடமிருந்து ஒரு புன்னகை கூட இல்லை. சாரா, மறுபடியும் கொஞ்சம் சத்தமாக கூப்பிட்டாள் வின்சி. என்ன வேணும் உனக்கு? எரிச்சலாக பேசினாள் சாரா. என்ன சாரா, ஏன் ஒரு மாதிரி பேசுற? நீங்க எழுத்தாளர் விஷாலோட மனைவியாக போறவங்க, எனக்கு உங்ககிட்ட பேச தகுதி இல்லை. சாரா, என்னடி இப்படி எல்லாம் பேசுற? வேற எப்படி பேச சொல்ற? சாரா, நீ கோபப்படுறத பார்த்தா நீ விஷால என்று இழுத்தாள் வின்சி. யம்மா, லேடி கொலம்பஸ், கண்டுபிடிச்சியாமா? இப்போது வின்சிக்கு என்ன பேசுவது என்று தெரியவில்லை. அதற்குள் பேராசிரியர் தினேஷ் வரவு அவர்களின் பேச்சு மற்றும் சிந்தனையை கலைத்தது. 1 மணி நேரம் அவர் என்ன பேசினார் என்பது ஒரு வார்த்தை கூட இவர்களுக்கு தெரியவில்லை. எப்படியோ மாலை 4 மணி ஆகிவிட்டது. இதோ கல்லூரி முடிய போகிறது. இனி என்ன ஆகுமோ என்ற கவலை தோழிகள் இருவருக்குமே. ஒருத்திக்கு என்ன பதில் சொல்வது என்ற கவலை, மற்றொருத்திக்கு என்ன பதில் சொல்வாளோ என்ற கவலை. ஆனால் விதி அது வேறு மாதிரி விளையாடியது. கல்லூரி கடைசி அவர் முடிவதும் வின்சி தனது நெஞ்சை பிடித்துக்கொண்டு அம்மா என்று அலறி கீழே சரிவதும் ஒரே வினாடியாக இருந்தது.